விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனி பயிற்சி. ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள், இந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்லை, ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான். நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான், சனி பகவான் தான் கொடுக்கணும். நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னா, நம்முடைய சனி பகவானுடைய ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே 30 ஆண்டுகள் ஆயிடும். இந்த 30 வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இருக்கும். இது வரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 30 ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேற லெவலில் போகும். உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே. கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறதும் அவர் தான். அவருக்கு ஒரே கோட்பாடுனா, நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும், இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர். அவரை கண்டால் நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ, எல்லா ராசிகளையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பற்றற்ற வாழ்க்கைக்கு மாட்டுவார். இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்ககிட்ட போனால். ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை. அதே மாதிரி தகுதிக்கேற்றார் போல் தான். நம்ம தகுதிக்கு என்ன படிச்சிருக்கோம், நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா, ஒரு 10th வரைக்கும் படிச்சிருக்கோம், ஒரு +2 வச்சுருக்கோம், நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸில் ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார். இது வரைக்கும் திருமணம் ஆகலாம், திருமணத்தை கொடுப்பார். இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார். இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார். இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பார். வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி. இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற, அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான். இருக்கின்ற இறைவன், நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையர் யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க, கட்டிய மனைவி, விற்றைய பிள்ளை, இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பாங்க. வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலசன். நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன். நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேட தேவை. நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிக்கணும் நினைக்கிறோம் அதுதான் சனி பகவான். அவர் தான், வேற யாரும் கிடையாது. முக்கியமாக துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வோட சொல்கிறேன். ஏன்னா சிரிப்புத்தன்மையோடு தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு என்ன விட்டுட்டு விலகிடுச்சுங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் விலகியது. ஜீவன கர்மாவே உங்களை விட்டுட்டு விலகிடுச்சுங்க, விடுங்கய்யா, தூக்கி போ. நீங்களே சொல்லுவீங்க, நான் என்ன சொல்கிறது. பகவான் நம்மளுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுக்கு ஏற்புடைய இடத்துல தான் இருக்காரு. ஐயா, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு இந்த சனி பகவானுடைய தன்மை. நீங்கள் என்னென்ன வேணுமோ, தொழில் இது வரைக்கும் சரியில்லைன்னா தொழில பெரிய லெவலில் வருவீங்க ஐயா. கண்டிப்பாக வண்டி வாகன போக்குவரத்து வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க. இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது துளாராசிகாரங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் வேற லெவல்லே சொல்ல. சற்று உங்களுடைய பொறாமையால் அந்த நம்ம வேலை செஞ்சு பெரிய லெவலில் வருவதை பொறாமையும் பொச்சரிப்பு என்று சொல்கிற மாதிரி அந்த பாக்கியமும் இந்த நேரத்தில் பெறும். நம்மளுக்கு போட்டி பொறாமையும் இந்த நேரத்தில் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் சுவாமி. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லை. உங்கள் வளர்ச்சியான தன்மை இப்பொழுது எந்த லெவலில் இருக்குது, நாம் என்ன லெவலில் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே பின்தங்கி இருந்தோமே, இந்த பின்தங்கி இருக்கக்கூடிய காலங்கள் அனைத்தையும் மாற்றி தரப்போறாரு அந்த சனி பகவான். ஐயா, இந்த ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஏற்புடைய கிரகம் எதிரான சனி பகவான் தான். நம்ம ராசியில தான் உச்சமே அடைவார். அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். கண்டகச்சனி, இந்த சனியாவது அது ருணரோக சத்ரு ஸ்தானம் 6ஆம் இடத்து சனி, இதெல்லாம் எதுவுமே உங்களை எதுவும் செய்யாது. வேற லெவல். இனிமேல் முடிஞ்சது, உங்களுடைய பிரச்சனைக்கான காலம் முடிந்து விட்டது. செல்வங்கள் சேர போதுங்க, போங்க, ஒரே வார்த்தை, நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். முதல்ல நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்களே இருந்துன்னா,
தொழிலால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நம்ம கூடவே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் ஓடிடுவோம். நம்மக்கிட்ட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் புதுசாக பிஸ்னஸ் ஆகிறது நம்ம விட்டுட்டு வெளியே போயிடுவோம். இதான் சொல்கிறது, களவுகள், இதாவது களை எடுக்கும் பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. விவசாயத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது எதிரானா களை எடுத்தல் என்று சொல்கிறது மெயினான விஷயம் தான். ஏன்னா வேலியை பயிரை மீஞ்சு விடுமோ. வேலியாக இருக்கக்கூடியவை அனைத்துமே களை எடுக்காமல் விட்டுட்டுனா அதுவே பயிரை மீட்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி விடும். இந்த நேரத்தில் அதை தான் நாம் செய்ய போகிறோம். துளாராசிகாரங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும். தொட்டதெல்லாம் தொடங்கும் சாமி, விடுங்க, தூக்கி போடுங்க. கெட்டது விலகும், தொட்டது துளங்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த காலம் தான். த பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டிவியில் அப்பப்போ விளம்பரம் போகிறது, த பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக். நம்ம வாழ்க்கையில் முதல்ல கொடுத்த பெரிய பிரேக் இது. நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செஞ்சு ஃபில்லப் பண்ணுங்க ஐயா. எவ்வளோ சொத்து சேர்க்கணுமோ இது வரைக்கும் சேர்க்காமல் இருந்த சொத்துக்கள் சேர்த்து கொள்ளுங்கள். வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்தால் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவீங்க. என்னென்னா உற்றார் ஒருவனுடைய கண் பார்வை மேலே உங்கள் மேலே கண்டிப்பாக படும். இந்த நேரத்தில் ஐயா அவங்க வண்டி வாகனம் வாங்கிட்டாங்க, காரு வாங்கிட்டாங்க, லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் வாயிலையும் பல்லுலையும் அவங்களுக்கு தண்ணி இருக்காது. அவங்க எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும், கீழ்மட்டத்திலே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல உள்ளம். அது நம்முடைய உற்றார் உணவெல்லாம் நம்மளை தாண்டி எந்த காரணம் கூட அவங்கள தாண்டி நம்மளும் போகக்கூடாது. ஏன்னா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு எரிஞ்சிடும். இந்த பிரச்சனையை இது வரைக்கும் சந்திச்சிட்டிங்கல்ல, இதெல்லாம் விட்டு விலகுவதை முதல்ல நீங்கள் செய்கிறது, நாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பாக்கியம் முதல்ல கிடைக்குங்க. எது கிடைக்குதோ இல்லையோ இடம் விட்டு இடம் மாறுறது. இது வரைக்கும் சொந்த இடத்துல இருந்தால் முதல்ல வாடகை வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை யாரோட கண்ணிலையும் நாம் தென்படக்கூடாதையா, கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு இருப்போம். இதை முதல்ல செய்து இருக்கிறன்ற வாழ்க்கையை நிம்மதியாக 2.5 வருஷ காலங்கள் இந்த சனி பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் உங்களுக்கு ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு சொந்த வீட்டில் உட்கார வச்சு தான் போகிறார். போங்க, தூக்கி போடுங்க. துளாராசிகாரங்க இனிமேல் வேற லெவல் ஐயா. தாய் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய விடும் கணவன் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு போக போகிறீங்க. தாயார் இடத்துல இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போதுங்க, போங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்தவை அனைத்தும் இனிமேல் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறப் போகிறீர்கள். ஒரு பணி செய்யறோன்னா அந்த பணியிலிருந்து நாம் விடுதலை பெறணும். தேவையில்லாத எண்ணத்தை நாம் வச்சுட்டோம்ல, இனிமேல் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட வராது. ஒரு பராக்கிரமத்தை உங்ககிட்ட காட்ட போறங்கய்யா. இறைவன் உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் வெளியிடும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இனிமேல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நிம்மதியான ஒரு பெரும்பூச்சோட வாழ போறீங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது. இது வரைக்கும் அரசாங்க பணிக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. இந்த காவல் சம்பந்தப்பட்ட தொழில், பாதுகாப்புத்துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு மனிதன் இருக்கின்ற ஒரு துளாராசிகார் ஒருத்தர் வீட்டில் இருந்தாவே போதும். அவங்களுடைய வீட்டோட நிலைமையும் சரி, அவங்களுடைய சூழ்நிலையும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஏற்றி பிடித்துக் கொள்வாங்க. உன்னதமான காலம் என்று சொன்னால் இந்த பகவான் 6ஆம் இடத்துக்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் புதிய இன்பங்களை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. ஐயா, புதிய நட்பு வட்டாரங்கள் நம்மக்கிட்ட தேடி வரப்போகுது சாமி. இது வரைக்கும் நட்பு வட்டாரங்கள் வரலன்னா புதிய நட்பு வட்டாரங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர போகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த காதல் வயப்பாடில் கொஞ்சம் இருக்குதான் செய்யும். அனுபவிச்சுக்க. உன்னதமான காதல்லாம் இப்போ வரப்போகுது. இந்த காலம் எல்லாம் உறுதியாக இருக்க போது. திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடக்கூடிய காலம். இந்த நேரத்தில் திருமணம் உறவுகளோ உங்களை கைகூடி வந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம். லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய காலம். உங்கள் வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் எடுப்பெடுக்காமல் இருந்தால் அந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்த இந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறி நல்ல பாதைக்கு வழி நடத்தி செல்லும். வீடு, வண்டி, வாசல் என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடிய காலமாக இந்த 6ஆம் இடத்து சனி பகவான். 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமரலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு அமர்த்து ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது.
உங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனிமேல் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இளைய சகோதரனால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் இனிமேல் விலகிவிடும் சாமி. இளைய சகோதரன் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்து நினைக்கிறான் சாமி, அவனால தான் சாமி எவ்வளோ பிரச்சனை எனக்கு. இளைய சகோதரி ஆகட்டும், இளைய சகோதரன் ஆகட்டும், அந்த பிரச்சனைக்கெல்லாம் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்களை தரப்போகுது. வேலையில் இருந்து லாபமே எனக்கு இடையில நான் ஏதோ வேலை செஞ்சு நான் வீட்டுக்காக உழைச்சிட்ருக்கேன்னா இனிமேல் விரயம் என்பது நம்ம வாழ்வில் வராது. இரவு நேரம் தூக்கத்தில் கொஞ்சம் கவனிப்பு எடுத்துங்க. உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் அதுவும் கொஞ்சம் ஒரு தொந்தரவு பண்ணும். ஏன்னா பணம் வந்துட்டால் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். அது ஒரு தொந்தரவு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பணத்தோடு சேர்ந்து எல்லாமும் சேர்ந்து வருவான். அவங்க வரும்போது என்னென்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். உறுதியான எண்ணத்தையும் உறுதியான செயல்களையும் நாம் இனிமேல் கொடுக்க போகிறார். கனரக வாகனங்களை வாங்கி டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் செய்ய வைக்க போகிறார். என்னென்ன வேணுங்க ஐயா, உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள். துளாராசிகாருக்கு ஏற்றத்தை கொடுக்கின்ற இடத்துல சனி பகவான் வருவதால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் வெற்றி இல்லாமல் வாழ்ந்திருந்த துளாராசிகார அனைவரும் வெற்றி கிடைக்க போகுது. கமிஷன் ஏஜென்சி பெற போகிறாங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் கமிஷன் ஏஜென்சி. அப்படி ஒரு காலம் சுவாமி. நீங்கள் கேட்டதெல்லாம் கட்டும். உன்னை கண்டாவே பயப்படுவான் சாமி. அதுன்னு சொல்கிறேன். உங்களை கண்டாவே அஞ்சுகின்ற அளவுக்கு நம்மளுக்கு பராக்கிரமத்தை கொடுக்க போகிறார். எதிரிகள் பலமிழந்து காணப்பட போகிறாங்க. அப்படியே என்னப்பா இவங்ககிட்ட எதுவுமே கேட்க முடியல, எனக்கு கிட்ட வர ஏதோ கேட்கலான்னு வந்தால் பார்த்தா கம்முன்னு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த பலமிழந்து காணக்கூடிய காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பெரிய லெவலில் வந்துருங்க ஐயா. அரசியல் வட்டாரங்களில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் ஒரு பெரிய ஏற்பாடோடு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாட்டி கொடுத்து போகிறார் இந்த சனி பகவான். எல்லாம் ஒரு பெரிய பொறுப்பில் எதுவுமே உட்கார வச்சு தான் போவார். அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருங்க, வேலை வாய்ப்பில் காத்துட்ருக்கோங்க, ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதனா இருக்கட்டையா ஒரு லெவலில் நீங்கள் நல்ல நிலைமையில் வருவதை துளாராசிகாரங்க மேல் யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கின்ற சனிப்பெயர்ச்சி. இது மகா சனிப்பெயர்ச்சி என்று கூட சொல்லுவோம். 2025 மகா சனிப்பெயர்ச்சிங்க. உங்களுக்கு எடுத்து தூக்கி போட்டு போயின்னு இருங்க. இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. உடலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. இந்த ட்ரிங்க்ஸ் இந்த சமாச்சாரம்லாம் தயவு செய்து தூக்கி போடுங்க. நல்ல நிகழ்வுகள் நல்ல நட்புகள் வரப்போகுது. உணர்வு சார்ந்த நட்புகள் வரப்போதுங்கய்யா. இந்த 2025 சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடியது உங்களுக்கு ஏற்றம் தரும் என்றால் கண்டிப்பாக 100க்கு 100 பாகம் துளாராசிக்கு மட்டுமே ஏற்றத்தை கொடுக்கின்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் இந்த திருத்தணிகை முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் நீங்கள் வழிபடும்போது உங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.